மதுரையில் இந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு பெரிய சர்ச்சை. திருப்பரங்குன்றத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது முருகனுடைய ஆறுபடை வீடு. நான் வந்து ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவன்கிறது மாதிரியே பேசலை. ஒரு அடிப்படை மனிதன்கிற முறையில் தான் பேசுகிறேன். மற்றவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க. நடந்த உண்மை இதுதான். திருப்பரங்குன்றத்தில் முருகனுடைய அறுபடை வீட்டில் ஒரு வீடு. அது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பழமையான வீடு. தெய்வ ஆணையை வந்து அங்கே தான் முருகர் கல்யாணம் பண்ணதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதனால் முருகர்களுடைய அறுபடை வீடுகளில் ஒன்று. அது இடையில் இந்த சுல்தான் மன்னர்கள்ங்கிறவங்க மதுரையை வந்து ஆக்கிரமித்தாங்க. பாண்டிய மன்னன் இருக்கும்போது மதுரையை ஆக்கிரமித்தாங்க. அந்த டைமில் மதுரையை ஆக்கிரமித்து கொஞ்ச நாள் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. அதற்கு பிறகு பாண்டிய மன்னர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அவர்களை கொன்றார்கள். அதில் வந்து அந்த மன்னர் வந்து சிக்கந்தர் அப்படிங்கிறவர், அங்கே மன்னர் வந்து அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தான் கொன்னாங்க. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் அவர் கொன்ன உடனே ஒரு பெரிய மன்னர். அதனால் அந்த சுல்தானவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அவருக்கு அங்கேயே ஒரு சமாதி கட்டி மற்றவங்க வருங்காலத்தில் கும்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சமாதியை கட்டிட்டாங்க. தர்கா மாதிரி தர்காவை கட்டிட்டாங்க. அது சிக்கந்தர் மன்னனுடைய தர்கா. இதுதான் நடந்தது. இது வந்து சுல்தான் மன்னர்கள் மதுரையை இது பண்ணும்போது கட்டப்பட்டது. வேணும்னே அங்கே கட்டினாங்க. ஐயோ, இந்து கோயில் இருக்குது, இதெல்லாம் கும்பிட்றாங்கன்னு ஒரு இதாக கட்டினாங்க. இந்த பாபர் மசூதியில் அப்படி தானே, ஒரு கோயில் இருக்கிற இடத்துல தானே மசூதியை கட்டிட்டு போனாங்க, பாபர் மசூதின்னு. அது மாதிரி இது ஒரு தர்கா. அதனால தான் கட்டப்பட்டது. இது அதுக்கு அந்த காலத்தில் கட்டினாங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. யாரும் அந்த கோயிலுக்கு பெருசாக போகிறதில்ல. ஒரு சில பேர் தான் இங்கே போய் கும்பிட்டுட்டு இருக்காங்க. எந்த பாதிப்பும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. எத்தனையோ வருஷமாக இருக்குது. அது வந்து ஒரு 400 வருஷமாச்சும் இருக்கும் அந்த தர்கா கட்டி. அது திருப்பரங்குன்றம் முருகர் இது வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்கள் உள்ளது. இது இடையில் வந்தது. யாரும் அதை இது பண்ணுறதில்ல, போவாங்க, அப்படி சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த நவாஸ்கான்னு சொல்லி ராமநாதபுரத்தில் ஒரு ரவுடி எம்பி. அவர் ஏன் ரவுடின்னு சொல்கிறேன்னா, ஒரு மந்திரி கண்ணப்பனையே அடிக்க போனார் மேடையில். பெரிய ரவுடின்னு நினைப்பு தமிழில். ராமநாதபுரம் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் வெள்ளைக்காரங்காலத்தில் ஜெயித்த தொகுதி. அதிலெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்க போய் மந்திரியாக இது எம்பி ஆகிறது நாட்டுக்கே கேவலம். அது போய் ரவுடித்தனம். இவருக்கு ராமநாதபுரம் எம்பி. மதுரையில் என்ன வந்தது, அங்கே போய் அந்த தர்காவில் போய் மட்டன் சிக்கனை போய் சாப்பிட்ருக்காங்க. அங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குது, எல்லோரும் ஐதீகத்தோடு போய் கும்பிட்றாங்க. அந்த இதுக்கு போய் மட்டன் சிக்கன் இதெல்லாம் தேவையா? மத வன்முறையை தூண்டுற மாதிரி இல்லை. 195 பிடிச்ச நவாஸ்கானை உள்ளே போடுங்க. நீங்கள் சும்மா அந்த அறிக்கையெல்லாம் அண்ணாமலைக்கு சொல்லி சும்மா அந்த அறிக்கை இதெல்லாம் பெற்றுக்கிட்டு இருக்காதிங்க. 195A ஒரு புகாரை கொடுத்து, ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அரெஸ்ட் பண்ண சொல்லி கேளுங்க. அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இது வாங்குங்க, வழக்கை பதிவு செய்யுங்க. சபாநாயகர், மக்களவை சபாநாயகருக்கு அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதுங்க. இந்த மாதிரி மதத்தின் சார்பாக அவர் நடந்துக்கிறார். அவர் எடுத்த உறுதிமொழி என்ன? மத வித்தியாசம், அதெல்லாம் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் மக்களுக்கு தொண்டு செய்யணும். எம்பியாக இருக்கிறவங்க மத உணர்வுகளோட தூண்டி விடுறாருன்னு சொல்லி மக்களவை சபாநாயகருக்கு அவர் பதவி நீக்கம் செய்ய சொல்லி எழுதுங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த ஃபோட்டோ இதெல்லாம் அனுப்பி இவரை பதவி நீக்கம் செய்யுங்க, மத உணர்வுகளை தூண்டி விடுகிறாருன்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மேலே ஒரு வழக்கை போட்டு எடுத்த உறுதிமொழியை, கான்ஸ்டியூஷன் அரசியல் சட்டத்துக்கு எதிராக, தான் எடுத்த உறுதிமொழிக்கு எதிராக மத உணர்வுகளை தூண்டி விடுகிறாருன்னு போட்டு எம்பி பதவியை காலி பண்ணுங்க. அண்ணாமலை சும்மா உட்காந்துக்கிட்டு அறிக்கை விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் பயப்படுவாங்களா? சட்டப்படி அடித்து தூக்குங்க. 195 ஒரு இதை போடுங்க, கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இதை போட்டு இது அக்யூஸ்டாக ஆக்குங்க. அப்போ தான் இவங்கெல்லாம் திருந்துவாங்க. இப்போ மக்களை பொறுத்தவரை இஸ்லாமியர்களும் சரி, இந்துக்களும் சரி ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ உணர்வுள்ள தமிழ் முஸ்லீம்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லா விஷயமும். இந்த மாதிரி ஒரு சமூக விரோதிகள் தான் வந்துக்கிட்டு மக்களை மத்தியில் அமைதியை கெடுக்கிறார்கள். அதுக்கு பேர் சிக்கந்தர் மலைன்னு வச்சுக்கிட்டாங்க. அந்த காலத்துலேருந்து சிக்கந்தர் மலை, அந்த இதை சிக்கந்தர் அவரை அங்கே சமாதி வச்ச உடனே கூப்பிடுவாங்க. திருப்பரங்குன்றம் தான் ஆயிரக்கணக்கான வருடத்துக்கு முன்னாடி இருந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய இடத்துலெல்லாம் போய்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? மக்கள் மத்திய ஒழுங்காக வாழ்கிறது பிடிக்கலையா? அதனால் கடுமையான கண்டனத்தை இந்த அவருக்கு ராமநாதபுரம் எம்பிக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் மீது உரிய நடவடிக்கை உரியவர்கள். ஏன்னா ஸ்டாலின் எடுக்க மாட்டார். தூண்டி விடுறதே அவர் தான். அதனால் இவருக்கும் ஓட்டு போடுறாங்க ராமநாதபுரம் மக்கள். இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணுற ஆளுக்கு என்னத்தை சொல்லுவது? மக்கள் வந்து 4000 ரூபாயை கொடுத்தோடனே எல்லாத்தையும் போடுறாங்க. இவர்களுக்கு வரிந்து கட்டி கொண்டு வேலை செய்கிறாங்க திமுககாரங்களாம். வரிந்து கட்டி கொண்டு யார்கிட்ட?
ஜாஃபர் சாதிக்கு போதை மருந்து கடத்துகிறாங்களே, அதில் தொடர்புடையவங்க திமுககாரன் பூரா அவங்க பெரிய தலைவர்கள். அவன்கிட்ட இருந்தால் நூற்றுக்கணக்கான கோடி, ஆயிரக்கணக்கான கோடி லஞ்சம் வாங்கினவன்லாம் இருக்காங்க. அவன் போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எலெக்ஷன் வேலை செஞ்சு எம்பி ஆக்கி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்லவனே எம்பி ஆக்குறீங்க. அதனால் அண்ணாமலைக்கு சொல்கிறேன், தக்க நடவடிக்கை எடுங்க. சும்மா அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்காதீங்க. சட்டப்படி போடுங்க. 4 இது போட்டிங்கன்னா காலி. சுப்ரீம் கோர்ட்டில் போடுங்க. அரசியல் சட்டத்தின் உறுதிமொழியை மீறி மத உணர்வுகளை தூண்டி விடுகிறார், அரசியல் சட்டத்தின்படி ஒரு பதவியிலே இருக்க முடியாதுன்னு போடுங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு எழுதுங்க. அப்போ தானே பயம் வரும். அதனால் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நாளைக்கு அதில் இஸ்லாமியர்கள் மேலே போய் கும்பிட்டுட்டு வருவாங்க, அமைதியாக போவாங்க, கும்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இத்தனை வருஷமாக பிரச்சனை வந்ததா? 400 ஆண்டு காலமாச்சு அந்த தர்கா வச்சு. இத்தனை நேரம் ஏதாச்சும் பிரச்சனை வந்ததா? பிரச்சனையை உருவாக்குவது அரசியல்வாதிகள் தானே. மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் அரசியல்வாதிகள் தானே இதை கேட்குறாங்க, இது பார்க்குறாங்க. ராமநாத மக்களுக்கெல்லாம் சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லீம்களில் நல்ல உள்ளம் படைத்தவர்கள், நியாயத்தை பேசுகிறவங்க, அவங்க எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன், ஒரு எம்பி எப்படி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் உங்கள் தொகுதிக்கே கேவலம் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தை பதிவு செய்யும்.